பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரை எப்படி பார்க்கிறீர்கள், எங்கே வைக்கிறீர்கள்? ஆதார வசனம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இதை சொன்னவன் ஏசாயா தீர்க்கதரிசி. கண்டதை எழுதி வைத்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உசியா ராஜா இருக்கும் வரை ஏசாயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராஜா அரண்மனையிலிருந்து எல்லாம் அனுப்பிவிட்டார், போஷித்தார், பாதுகாத்து வந்தார். உசியா ராஜா மரணம் அடைந்த பின் ஏசாயாவுக்கு நிலைமை புரிகிறது. இதுவரை மனிதர்களை, அதிகாரிகளை ஆளுகை செய்தவர்களை பார்த்த கண் இப்போது மேலே பார்க்க தொடங்கியது. கண் பார்க்க தொடங்கியது என்றால் அவன் முழு இருதயத்தோடு தேவனை தேடினான். ஏசாயா, கர்த்தர், நீ இதுவரை மனிதர்களை, ராஜாக்களை, இவர்களையே நம்பி இவர்களே போதும் என்று இருந்தாயே, இனியும் பெரிய ஆட்கள் உனக்கு கிடைப்பார்கள் போ என்று சொல்லவில்லை. இப்படி சொல்வது மனித இயல்பு. தேவன் வேதம் முழுவதும் அடிக்கடி சொல்லும் வார்த்தை நான் கர்த்தர், நான் கர்த்தர் என்பதாகும். இதன் பொருள் என்ன? மகனே, மகளே, நான் தேவன், சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கிறவர், உன்னை அறிந்தவன், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கின வருகிறவர், என் அன்பிலே கிருபையிலே மாற்றமில்லை, நான் மன்னிக்கிறவர், எனக்கு நேசத்தை தவிர ஒன்று தெரியாது, நான் மாறாதவர், என்னை மனிதர்கள் லிஸ்டில் சேர்த்து விடாதே என்பதாகும். அதனால தான் நான் கர்த்தர், நான் கர்த்தர் என்கிறார். ஏசாயாவுக்கு கில்ட்டி கான்சியஸ் வேண்டாம் என்பதற்கு தம்மை காண்பிக்கிறார். என்ன அன்பு பாருங்கள்! வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் யோவானுக்கு தன்னை காண்பித்தார். யோவானை நாடு கடத்தி ஒரு தீவில் கொண்டு வந்து போட்டு விட்டார்கள், பத்மு தீவில். இங்கே ஏதும் கிடையாது. இப்படி கொண்டு வந்து போட்டவர்கள் எலும்புக்கூடுகள் தான் அங்கே. இதுதான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் யோவானுக்கு. யோவான், ஐயோ, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆயிற்றே, நான் அங்கு இருந்தால் இந்த சபையில் போதித்து கொண்டிருப்பேனே, என் சபை மக்கள் என்ன செய்வார்கள் என்று அங்கலாப்பு. ஆவியில் நிறைந்தவனாய் இருக்கும்போது கண்ட காட்சியை பதிவு செய்கிறான். பெரிதான எக்கால சத்தத்தை கேட்டேன். இந்த சத்தத்தை பார்க்க திரும்பினேன். 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவர் எப்படி இருந்தார், என்ன சொன்னார் என்பதையும் விளக்குகிறான். வெளிப்படுத்துகிற 1ஆம் அதிகாரம் 10 20 வரை. ஏசாயா இனி தான் என்ன செய்து தன்னை பற்றி, ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி நினைத்தவனுக்கும் தரிசனம் பெற்று பேசினான். ஐயோ, சபை மக்கள் என்ன செய்வார் என்று ஊழியத்தை பற்றி யோசித்தவனாக யோவானும் தரிசனம் பெற்று பேசினான். நம் சொந்த வாழ்வு, குடும்ப வாழ்வு, பிள்ளைகளின் எதிர்காலம், இவளை யோசிக்கக்கூடாது என்பதல்ல. யோசிக்கலாம், கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால் அவரை மட்டுப்படுத்துவதாகும். அது வளர வளர ஆவிக்குள்ளே இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர இந்த கவலை என்பது அது எவ்வளவு மோசமானது என்பது உங்களுக்கு புரியும். கவலைப்படக்கூடாது, பயப்படாதே, கவலைப்படாதே என்று தானே சொல்கிறார். அது அவருடைய கட்டளை அல்லவா? முடிஞ்சா கவலைப்படு, முடிஞ்சா கொஞ்சம் அமைதியாயிரு, அப்படியா? இல்லை, படாதேனா படாது, அவ்வளவுதான். உடனே கர்த்தரை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய பெரிய ஊழியர்கள், ஐயோ நாம் இல்லை என்றால் சபை அவ்வளவுதான் என்று நினைப்பதை கர்த்தர் விரும்புவதில்லை. சபை கர்த்தருடையது, யாருடையதும் அல்ல. அவர் பார்த்து கொள்வார். இங்கே யோவான், என் மக்களுக்கு யார் நற்செய்தி கொடுப்பது என்று விசுவாசியின் மீது பாசம் கொண்டவனாய் யோசிக்கிறான். கர்த்தர், ஒரு சபைக்கு அல்லப்பா, நான் சொல்வதை எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பு என்று ஒவ்வொரு சபைக்கும் தனித்தனி செய்தியை சொன்னார். அந்த சபை எப்படி இருக்கிறது, என்ன குறையில் இருக்கிறது, நிறைவில் இருக்கிறது, எல்லாம் தனித்தனியாக சொன்னார். இங்கே 2 காரியங்கள் நாம் கவனிக்க ஆவியானவர் விரும்புகிறார். ஒன்று, கர்த்தரை நாம் எப்படி பார்க்கிறோம். அடுத்து, நாம் அவரை எங்கே வைக்கிறோம். இந்த 2ற்கும் நீங்கள் பதில் கொடுத்தால் அதுதான் உங்களது வாழ்வின் நிலை. எப்படி பார்க்கிறீர்கள், எங்கே வைக்கிறீர்கள்? நாம் மனிதர்களை பார்ப்பது போல பார்க்கக்கூடாது. இனி யோவா முடிஞ்சா அவ்வளவுதான் என்று கொண்டு வந்து பத்ம தீவில் போட்டார்கள். இது மனிதர்களுடைய நினைப்பு. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பது இல்லை. ஏசாயா 7:7. யோவானுக்கு இந்த தீவில் இனி சம்பவிக்கும் காரியங்களை சொல்லி எழுத வைத்தார். முடிந்தான் என்பவன்தான் மனிதர்கள் முடிவு என்ன, உலகத்தின் முடிவு என்ன, இனி கடைசி காலத்தில் என்ன நடக்கும், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்ல சொல்ல எழுதி வைத்தான். கேட்டீர்களா? இவன் வாழ்வு முடிந்தது என்று கொண்டு வந்து போட்டார்கள்.
ஆனால் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து தன்னை காண்பித்து இனி என்ன நடக்கும், முடிவு என்ன மனிதர்களுக்கு எழுத வைத்தார். அதுதான் நாம் நினைப்பது போல் நடப்பதில்லை, எதிரி நினைப்பது போல் நடப்பதில்லை. நீங்கள் அவரை பார்க்கும் விதம், அவரை உங்கள் வாழ்வில் வைக்கும் விதம்தான் உங்களது வாழ்வின் போக்கை நிர்ணயிக்கும். மனிதர்களோ சூழ்நிலையோ நீங்கள் நினைப்பதோ அப்படி நடப்பதில்லை. யோசேப்பின் சகோதரர்கள் இவன் முடிந்தான் என்று விட்டு போட்டார்கள். யோசேப்போ கர்த்தர் என்னை கவனிக்கிறார், கர்த்தரை நான் பிரியப்படுத்த வேண்டும், அவர்தான் எனக்கு எல்லாம், அவரை மகிழ்ச்சியாக்க வேண்டும். இந்த நிலையில் செயல்பட்டான். சகோதரர் நினைத்தது செய்தது நடந்ததா? இல்லையே. யோசேப்பு தேவனை பார்த்த விதம், வைத்த விதம் அவனை உன்னதத்தில் வைத்தது. தாவீது பார்த்த விதம், தாவீது தேவனை வைத்த விதம் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கினான். அவரை நான் எப்பொழுது என் முன்பாக வைத்திருக்கிறேன் என்றான். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியே நான் அசைக்கப்படுவதில்லை என்றான். என் ஆத்துமாவை நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்றான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்றான். எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார் என்றான். இதுதான் நம்முடைய என்ன திட்டம், என்ன நாம் அவரை பற்றி என்ன சொல்லுகிறோம். அவர் சொன்ன வார்த்தை எடுத்து திரும்ப சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, எனக்கு நடக்கும் ஆண்டவரே. அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, அப்படிப்பட்டவராக எனக்கு இருப்பீர் கர்த்தாவே. இதுதான் என் வாழ்க்கையை நிர்ணயித்தது. ஆபிரகாம் எப்படி பார்த்தா, யெகோவா இரு, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் சத்தத்தை கேட்டுத்தானே நான் புறப்பட்டு வந்தேன். விட்டாரா? ரோமர் 4:21 சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இதுதான் ஆபிரகாம் அவரை வைத்த இடமும் பார்த்த விதமும். அப்படி நாம் இதே வாக்கு நமக்கும் உண்டு. ஆமாண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர், ஆக நான் நம்புகிறேன், முழு நிச்சயமாய் நம்புகிறேன். அதை தான் தாவீது சொன்னதான் நமக்கு தனி வேதம் ஒன்று கிடையாது. யோபு எப்படி பார்த்தான்? யோபு தேவனை எங்கே வைத்தான்? அவர் உன்னதமானவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவரிடம் பெற்றோம், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் நான் பொன்னாக விளங்குவேன், என் சொந்த கண்கள் காணும், அவர் எனக்கு குறித்திருக்கிற நிறைவேற்றி முடிப்பார் சொன்னானா இல்லையா? அதுதான் பார்க்கும் விதம், வைக்கும் இடம். என்ன அறிக்கை செய்கிறீர்கள்? எப்படி பார்க்கிறீர்கள்? அவரை வைத்தாரா இல்லையா? யோபுக்கு இரட்டத்தனையின் ஆசீர்வாதம் கொடுத்தாரா இல்லையா? ஆபிரகாம் இன்று வரை 3 பெரிய குரூப்புகளுக்கு தகப்பனாக விளங்குகிறார். இவருடைய யாவரும் இவருடைய திறமையோ உழைப்போ உயர்வுக்கு வழி கொடுக்கவில்லை. கர்த்தரே உயர்த்தினார். கர்த்தரை பார்க்கும் விதம், அவரை வைக்கும் இடம், இதில் கவனமாக இருங்கள். கர்த்தரை நல்லவர் என்று பாருங்கள், அவர் வல்லமையுள்ளவர் என்று பாருங்கள், அவரை உங்கள் வீட்டின் மையத்தில் வையுங்கள். அப்பா, நீங்கள் தலைவனாக இருங்கள், வீட்டுக்கு தகப்பனாக இருங்கள், வையுங்கள். வைத்துவிட்டு நீங்களே புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது. அவரை சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக மாற்றிவிடக்கூடாது. அவர் எப்படி பார்க்க, வேதத்திலிருந்து பாருங்கள். வல்லமையுள்ளவர், அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர், கடலுக்குள்ளே பாதை வகுத்து கொடுத்தவர். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? உங்களே அம்போன்னு விட்டுருவாரா? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அவரை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள். உங்கள் ஜீவன் அவருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கொலைசீர் 3:1-2-3 வாசித்து பாருங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது புரியும். அந்த உன்னதத்தில் இயேசு உட்கார்ந்திருக்கும் இடத்தில் தான் நம்மை வைத்திருக்கிறார், பரலோகத்தில் அல்ல, பூலோகத்தில். அப்படி என்றால் அந்த மகிமையில் வைத்திருக்கிறார் என்பது பொருளாகும். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்விற்கு நீங்களே தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அப்படியே நடக்கும். கர்த்தரை வைத்த இடத்தை நீங்கள் எப்படி அவரை பார்க்கிறீர்கள், எங்கே வைக்கிறீர்கள்? திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுகிறேன். அதை பொறுத்து உங்கள் குணாதிசயமே மாறும். நீங்கள் கர்த்தரை தகப்பனாக, தந்தையாக, அந்த வீட்டின் அதிபதியாக, பாதுகாவலராக, மேய்ப்பராக, வழிநடத்துவராக வைத்தால் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று நீங்கள் அது வேலை எப்படி செய்வீர்கள்? யோசித்து பாருங்கள். உங்களை கவனித்து, அதுவே தான் யோசிப்பு செய்தால் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்று நம்முடைய பண்பு மாறும், பேச்சு மாறும், எல்லாம் மாறும். கர்த்தரை முதன்மையாக, முக்கியமாக உங்கள் வாழ்வில் வைத்து உங்களை இணைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரை வேதத்திலிருந்து வாசித்து அறிந்து கொண்ட அடிப்படையில் துதியுங்கள். அதுதான் அவர் வைக்கிறார். சும்மா வைச்சிட்டேன்ப்பா நீங்கள் பாருன்னு சொல்லக்கூடாது, துதிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர் என்று தினமும் சொல்லணும். உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிற அறிக்கை செய்யுங்கள். எப்படி ரோமர் 4:24 ஆபிரகாம் சொன்னான், அவர் நிறைவேற்ற வல்லவர். சொல்லுங்கள், நீங்கள் நிறைவேற்ற வல்லவர். என் பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுக்க நீர் வல்லவர். காலேஜ் இல்லை மூடிவிட்டது என்று சொல்கிறார்கள், முடிந்து விட்டது என்கிறார்கள். இல்லையப்பா, நீர் வல்லவர்.
எவ்வளோ காலம் அந்த சுகம் இல்லாமலேயே இருப்பாள்? சுகம் கொடுங்கள். நீங்கள் சுகம் கொடுக்க வல்லவர். உம்முடைய தழும்பலால் சுகமானேன் என்று வார்த்தை சொல்கிறதை அப்பா, நீங்கள் சுகம் கொடுங்கள். அதுதான் நீங்கள் அவரை பார்க்கும் விதம். எப்படி பார்க்கிறீர்கள்? நான் தரித்திரத்தில் இருக்க மாட்டேன், இந்த கடன் எனக்கு வேண்டாம், முற்றிலும் உனக்கு ஒழித்து கொடுங்கள், புதுவாழ்வு தாருங்கள். நீர்தானே சொன்னீரப்பா, எல்லாம் புதிதாக தருகிறேன் என்று. பூர்வமானைகளை முந்தினைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீரே அப்பா, அது எனக்கு நடக்கட்டும், என் குடும்பத்தில் நடக்கட்டும். சொல்லுங்கள், சொல்லுங்கள். சோம்பேறியாக இருக்காதீர்கள், தைரியமாக இருங்கள், எடுத்து செயல்படுங்கள், அன்றன்ற வேலையை கச்சிதமாக செய்யுங்கள். சோர்ந்து படுத்தால் சோம்பேறியாகி விடுவோம். பிசாசு ஏறி இன்னும் அமுக்குவான். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்களோ, எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே இறங்குவார். நீதியுள்ள நியாயாதிபதி சொல்லுங்கள், அப்படியே நியாயாதிபதியாக இறங்கி உங்களுக்கு எதிராளிக்குள்ள வழக்கு விசாரித்த கீர்த்து தீர்ப்பார். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொண்ட யாவரும் பாக்கியவான். இதுதான் அண்டிக் கொள்ளுதல். நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்குவார். எப்படி வைக்கிறீர்களோ அதே பொசிஷன் அவர் கையில் எடுப்பார். நீங்கள் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தாமல் அவர் ஓயப்போவதில்லை. உங்களோட இருக்கக்கூடிய காரியம், உங்களை காட்டு உங்கள் பிள்ளை மேல் அக்கறை கொண்டவர் அவர். உங்களை காட்டில் உங்களுடைய மேன்மை மேல் அக்கறை கொண்டவர் அவர். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, நீர் அடியானை காண்கிற தேவன், உமக்கு மறைவானது ஏதுமில்லை. நீர் அடியானுடைய கையில் வரைந்து வைத்துள்ளீர். நீர் என் ஜீவனின் அதிபதி. என் மூச்சை காட்டிலும் அருகில் இருக்கிறேன். வழி நடத்தும். உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து கொள்ளும். உயர்வும் தாழ்வும் உத கரத்தில் இருக்கிறது. அடியானுக்கு நீர் வேண்டும். அறிக்கை செய்கிறேன். நீர் எப்படி என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். அப்படியாக இறங்குவீராக. எல்லாவற்றையும் புதிதாக்கி தருவீராக. இந்த பழைய வாழ்வு போதும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீக்கிவிடும். இந்த புளித்த மாவு போதும் ஆண்டவரே, எனக்கு புது வாழ்வு தருவீராக, புது பலன் தருவீராக, புதிய சிந்தனையை தருவீராக. வீட்டில் சமாதானம் உண்டாகட்டு சுவாமி. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, கர்த்தரின் பார்வையில் நான் எந்நேரமும் இருக்கிறேன். இதன் அடிப்படையில் என் பேச்சும் செயலும் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா.